Hi, hello friends. Welcome to the channel. ஸோ இன்றைக்கி ஜாவா ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்சஸ் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம இன்டெலிஜி ஓப்பன் பண்ணிக்குவோம், ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்குவோம், கண்ட்ரோல் ஸ்பேஸ் மெயின் மெத்தட் கொடுத்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போது இங்கே நம்மள்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் நேம் ஹலோன்னு இருக்குது. இப்போ இதை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டில் மைண்டில் என்ன வரும்னா, ஸோ ஒவ்வொரு கேரக்டரை எடுத்து நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா வரும் கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு கேரக்டரும் எடுக்கணும்னா அந்த பொசிஷன்லேருந்து நம்மளால் ஒரு கேரக்டர் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஜாவாவில் அதுக்கு ஏதாச்சும் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கான்னு யோசிக்கணும். ஒவ்வொரு பொசிஷன்லேருந்து நம்ம அந்த கேரக்டர்ஸை எடுக்கிறதுக்கு ஜாவாவில் ஏதாச்சும் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா கேரட் ஐ. கேரட் ஐன்னா என்னென்னா, இப்போது நீங்கள் இப்போ இந்த தேர்டு பொசிஷனோ இல்லை செகண்ட் பொசிஷனோ எடுக்கணும் அப்படின்னா அதை மட்டும் தனியாக எடுத்து காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நேம் டாட் கேரட், இப்போது நான் வந்து செகண்ட் பொசிஷன் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஈன் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் இங்கே எப்படின்னா ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0 தான். ஸோ 0 1 2 3 4. ஸோ 0ல் பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்குது, 1ல் பார்த்தோன்னா இ இருக்குது. ஸோ இதே நம்ம வந்து 4 கொடுத்தோம் அப்படின்னா ஓ பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கடைசி லெட்டர் ஓ வந்திருக்கு. ஸோ நம்மளால் ஒரு பொசிஷன்லேருந்து அந்த கேரக்டரை எடுக்க முடியும். ஸோ நம்ம எந்த பொசிஷன் கொடுத்தாலும் நம்மளால் கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்லேருந்து கேரக்டர்ஸ் தனித்தனியாக எடுக்க முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு கேரக்டரை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிட்டே வரணும். ஸோ ஒரே ஆப்ரேஷனை ரிப்பீட்டடாக பண்ணணும் அப்படின்னா நம்ம லூப் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா I1லேருந்து நேம் டாட் லென்த், இப்போது 4 5 இப்போ நேம் டாட் லென்த் இதோட ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிட்டே இருக்கும். 4 5 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணிட்டே இருக்கும். என்னென்னா ஒவ்வொரு தட்டியும் அந்த பொசிஷன் எடுக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம 0 கொடுத்துக்குவோம் 0லேருந்து. ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ 5 மொத்தமாக இங்கே 4 தான் இருக்குது, ஆனால் நம்ம 5 ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே லென்த் -1 கொடுப்போம். ஏன்னா நேம் டாட் லென்த்துங்கிறது 5ன்னு எடுத்துக்கும். ஏன்னா இன்டீஜர் பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த லென்த்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ -1 போட்டுட்டோம் அப்படின்னா இங்கேயும் 4 ஸ்ட்ரிங்கையும் 4 இருக்கும். அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ தனித்தனியாக நம்ம எடுத்துட்டோம் HELLO. ஆனால் நமக்கு இப்போ பிரிண்ட் ஆகக்கூடாது, ரிவர்ஸில் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இப்போது ஹெச்சுங்க ஸ்டார்டிங்கில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, ஆனால் நமக்கு லாஸ்ட்டில் அதாவது லாஸ்ட்டு பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து லாஸ்ட் பொசிஷன் தான், அப்போது இதை வந்து இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ ரிவர்ஸ்லேருந்து வரும்போது என்ன ஆகும்னா 4 3 2 டிக்ரிமெண்ட் ஆகணும். அப்போ வந்து மைனஸ் இந்த கண்டிஷன் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1 இருந்தால் இருக்கணும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஹெச் வரல கடைசி லெட்டர். ஸோ 0 1 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம 1 தான் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங்கில் 0 வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஹெச்சு கொண்டு வந்துட்டோம். ஸோ ரிவர்ஸில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு இப்படி வரக்கூடாது, இதுதான் அவுட்புட்டாக வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதை தூக்கி இன்னொரு ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ணிட்டே வருவோம். ஒவ்வொரு தாட்டியும் நம்ம கேரக்டர் எடுக்கிறோம், எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் அப்படியே அப்பன் பண்ணிட்டே வருவோம். அது எப்படின்னு பார்ப்போம். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ப்ளஸ் நேம் ஆஃப் கேரக்டர். இப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு தாட்டியும் இந்த கேரட் ஆஃப் 5 வரும் இல்லையா, ஃபஸ்ட் டைம் ஓ வரும், ஓ வந்து இது கூட அப் அண்ட் ஆகும், கன்கேட் நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டு வரும். அடுத்த தாட்டி ஓ இருக்கும், செகண்ட் டைம் என்ன கிடைக்கணும், எல் கிடைக்கும். இந்த ஓ எல்லும் அப் அண்ட் ஆகும். மறுபடியும் தேர்ட் டைம் எல் வரும்,
ஆல்ரெடி அதில் வந்து ஓஎல் இருக்கும். ஸோ இது அப் அண்ட் ஆகும். ஸோ இது எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது லாக் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் URLH. இப்போ நீங்கள் வேறு எதாவது கொடுப்போம் ஜாவா. ஸோ நம்ம எனி ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அதை ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஆக்சுவலாக இது ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். மெத்தட் 2 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸ்ட்ரிங் பில்டரில் டிஃபால்ட்டாக சிஸ்டம் மெத்தடே ஒன்று இருக்குது, ரிவர்ஸ்ன்ட்டு. இப்போது ஸ்ட்ரிங் பில்டர் இந்த லாகில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது டிஃபால்ட் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம அது யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணோம். அதில் டிஃபால்ட்டாக ரிவர்ஸல் மெத்தட் இருக்குது. ஸோ பெரிய பெரிய ஸ்ட்ரிங்ஸ்க்கு நம்ம வந்து இது ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.